திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. என்னென்ன ரீல் விடணுமோ விடு. நியூஸ் 18ல் இந்த மாதிரியாக நடந்த முதல் கூட்டத்திலேயே பங்கு பெற்றவன் நான். இதெல்லாம் ஒரு பெருமையா? காவி விழுந்துருன்னு திரு எச் ராஜா பயப்படலாமா? அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? என்ன இல்ல, நம்ம உடல் அசைவால் அது விழப்படாதுங்கிறதுக்காக. இந்த கூட்டத்துல நீ ஒருத்தங்கிறத மறந்துடாத. அப்போ யார பார்த்து எச்சக்கலன்ற? வெல் செட். காலையில இருந்து இவன் டார்ச்சர் தாங்க முடியல. அதுல சகோதரி பாலபாரதி கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டாங்க, தயவு பண்ணி மோடி இறங்குங்க. தக்கியாருங்க முதல்ல மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா? கஷ்டமாலாம் ஒரு ஃபுல் ஆச்சா தான் எனக்கு சரி வரும். இறங்க திரும்ப எப்படி இறங்க முடியும்? இன்னைக்கு என்ன தலைப்பு எடுத்திருக்கணும்? கரண்ட் டாபிக், இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஒரு ராணுவ வீரர், இப்ப சர்வீஸ்ல இருக்க ராணுவ வீரர் கவுன்சிலரால் அடித்து கொல்லப்பட்டார். கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுந்தா என்ன ஆயிருக்கும்? செத்திருப்ப. ஏய் ஓ மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். உடனே என்ன சொன்னார்? அது தனிப்பட்ட காரணம். அப்படின்னா மணப்பாறையில ஆழ்வாய் கிணறுல ஒரு குழந்தை விழுந்து இறந்ததே அது என்ன காரணத்தினாலே? அரசாங்க காரணத்தினாலா? டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஒன்ன அப்பா போட்ட ஆழ்குழாய் கிணறு சரியா மூடாதனால மகன் செத்து போனான்னு சொல்லி குடும்பமே ஓடல. முதலமைச்சர் குடும்பம். டேய் டேய் வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. யோசிச்சு பார்க்கணும். நாம சமயத்துக்கு ஒண்ணு பேசுறதுக்கு பேரு சாமர்த்தியம் இல்ல. இல்ல அது திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இல்ல. யாரா இருந்தா என்ன? சார் வீட்ல போய் ஜட்டி போட்டு வந்துறீங்க சார். அது திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இல்ல. அது திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இல்ல. நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம். டெஃபினெட்லி. थैंक यू. அங்க போனது ஸ்டாலின் போனாரா இல்லையா? கனிமொழி போனாரா இல்லையா? டேய் டேய், பச்சை தண்ணியை குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வெளியில. இன்னைக்கு இந்த உங்க கட்சி கவுன்சிலரால் அடித்து கொல்லப்பட்ட ராணுவ வீரருக்கு ஒரு அனுதாபம் சொல்லி இருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் கீழே டீகள் நின்னு பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு வந்த. சகோதரி பாலபாரதி அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு. இவன் ஐஸ்வத்து பையனாச்சு எங்க வந்தா? திரு வாஜ்பாய் அவர்கள் 2004ல் ஆட்சியை டாக்டர் மன்மோகன் சிங், தி சோ கால்ட் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட், எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, உனக்கு என்ன வேணும்ன்ற முதல்ல சொல்லு, அவர் கையில ஒப்படைச்ச பொழுது பெட்ரோல் விலை 34 ரூபாய். இவனே இருடா வர்றேன். ஆனால் 2014ல் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி ஒப்படைக்கும் பொழுது 75 ரூபாய். 10 வருஷத்துல நார்மல் இன்ஃப்ளேஷனரி பிரஷர். முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. சரி, அப்படியானால் கிட்டத்தட்ட 9 ஆண்டு முடிஞ்சிருச்சு. நம்ம 10வது ஆண்டு நெருங்கி கொண்டு இருக்கோம். அதனால தான் இந்த தலைப்பே. ஓ அப்படியா விஷயம்? அப்படி பார்த்தா 150 ரூபா ஆனா கூட நீங்க குறை சொல்ல முடியாது. 103 ரூபாய் தான். எங்க போகுது எங்க போகுது என் நாடு எங்க போகுது? ஆனால் 230 கோடி டோஸ் இலவசமாக இந்த அரசாங்கம் போட்டிருக்கு. தம்பி தம்பி இருக்கிறவங்கள சும்பையலா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அதுக்கு மாத்திரம் எவ்வளவு தெரியுமா செலவாகி இருக்கு? 66,000 கோடி. நான் இப்ப சொல்றேன், சொல்லு என் தெய்வமே சொல்லு. 2014ல் மோடிஜி அவர்கள் வெற்றி பெற்றது 282 பிஜேபிக்கு. எவன் குடிய கெடுக்க போற? இப்ப பிஜேபிக்கு 303.
இது 350 ஆகும். ஒரு காலம் உப்ளைஜ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு. மாட்டு சனி நக்கி பார்த்தது கழுதப்பியை மெரிச்சு பார்த்தெல்லாம் பெரியமா பேசிட்டு இருக்காங்க. மோடி அவர்களே தயவு பண்ணி இறங்குங்க. என்ன தயவெல்லாம் பண்றதா இல்ல. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குறா இது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சியை பற்றி இந்த தேர்தலில் ஒரு தேர்தலுக்கு நீங்க 500 கோடி செலவு பண்ணியிருக்கலாம். 1 கோடி நீ பார்த்த. ஆனா எல்லா தேர்தலும் பொது தேர்தல் வரும்பொழுது எல்லா மந்திரியும் ஒரு இடத்துல போய் உட்கார சொல்ல முடியுமா? இவ்வளவு பேருக்கு எத்தனை பாத்ரூம் கட்டுறது? செக்ரட்டேரியட்டே காலியா இருந்தது ஒரு மாசம். தினமும் காலையில இங்க தொந்தரவு பெரும் தொந்தரவா இருக்கியா? ஒரு மந்திரி கூட இங்க செக்ரட்டேரியட்ல வேலை பார்க்கல. அந்த மாதிரி பொது தேர்தலில் பண்ண முடியாது. சொல் அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன தாவா 500 கோடி ஒரு சட்டமன்றத்துக்கு அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 3000 கோடி செலவு பண்ணணும். ஏவா வேலு அவர்கள் நினைச்சாலே முடியாது. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச இன்னும் 2 பாடுங்க நாட்டாம. இவன் எப்பயுமே இப்படிதான். யாரும் திமுக காரங்க கிடையாது. அதிமுக இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே, ஈரோடு கிழக்குக்கு ஏன் நீங்க போகல பிரச்சாரத்துக்கு? இல்ல ஈரோடு கிழக்குக்கு எங்க மாநில தலைவர் போனார். நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். ஈரோடு கிழக்குக்கு மாநில தலைவர் போனார். மண்டே சொல்லி தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இன்னைக்கு 6000 ரூபாய் விவசாயிக்கு இது வரைக்கும் 12 தடவைக்கு மேல கொடுத்துருக்கோம். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப. 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப. மோடி அவர்கள் நீங்க ஒத்துழைக்கணும்னு கேட்டு எல்லாரும் வீட்டுல விளக்கேத்துனா அதை என்னவெல்லாம் பேசினாங்க. டேய் என்னடா இது? மாரியம் கோயிலுக்கு மாவிளக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் விளக்கு பிடிச்சி நிக்கிறீங்க. தாமு தான் பிடிக்க சொல்லிச்சு. சே கீழ இறங்கு. வீடு பத்திக்கு போகுது. அவர் சொன்னாரா இவர் பிடிச்சாரா? இது மோடி ஊசி, இதை நான் போட்டுக்க மாட்டேன்னு ஒளிஞ்சுட்டே போய் போட்டுன்னு வந்துட்டாங்க திருமாவளவன் உட்பட. லாக்கப்பே காலையில நாயர்கல்ல மசால் வடை சாப்பிட்டா பருப்பு வேவல நூல் நூலா வந்துருச்சு. ஒருத்த ஆரம்பிச்சிட்டா. சூப்பர். ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே, நீ ஒண்ணும் பயப்படாத. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். நான் இது யோசிக்கலையே. நான் போய் ட்ரெயின்ல டாக்டர் சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா ஆச்சுங்க? சீக்கிரம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.